ஏய்யா எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம்மா. எதுக்கு இப்போ எல்லாரையும் நீ கூட்டு நிற்க வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் தான் அப்படியே நடந்து போச்சு. தாலி பெருக்கி போட்டு மெட்டி எல்லாம் பிள்ளைகளுக்கு போட்டுருந்தா. ஆமாம் ஆமாம், ஏதோ மஞ்சள் கயிறில் கட்டி வச்சு தாலியை மறுபடி போட்டு மெட்டி போட்டால் தான் ஒரு நிறைவுக்கு வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுலாம் தான். நாளைக்கிழமையும் பாருங்கள், செஞ்சு போடுவோம். சரிங்க மாப்பிள்ள, அப்போ நான் என்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன், அன்னைக்கு தோதா செஞ்சு போடுவோம். நம்ம மீனாட்சிக்கு செய்ய வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குல்லம்மா, அதையும் செஞ்சு போடுவோமா? சரியா, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை செய். கார்த்தி எங்கம்மா போனா? அவன் வயலுக்கு போனாயா, இப்போ வந்துடுவான். சரிம்மா, அவன் வரட்டும், என்னன்னு கலந்து பேசி முடிவு எடுத்துருவோம். என்ன மச்சான், என்ன சொல்கிறீங்க? இல்லை, கல்யாணம் தான் திருப்பி பண்ணிட்டோம், செய்கிற முறையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரே வழியாக செஞ்சுருவோம் அன்னைக்கே அப்படின்னு பார்க்குறோம். என்ன அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம வீட்டு புள்ள இதில் என்னத்தை நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நிற்க போகிறீங்க? நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தாலும் முறையெல்லாம் இருக்குல்லம்மா, அதுபடி தானே செய்யணும். சரிண்ணா, சொன்னால் கேட்க போகிறதில்ல, உனக்கு என்ன விருப்பமோ அதுபடி செய். அம்மா வந்ததுலேருந்தே பார்க்கல, கார்த்தி மாப்பிளையும் காணோம், அக்ஷயாவையும் காணோம். கார்த்தி வயலுக்கு போனப்பில் பாப்பா போய் அவனை பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்கு. அவன் எதுக்கு நான் வயலுக்கு போனான்? யாருக்கு தெரியும், போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போச்சு. அதுவும் டவுனில் வளர்ந்த பிள்ளை வயக்காடெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருந்திருக்கும். அவனை கூட்டிகிட்டு போக சொல்லிச்சு, அவன் அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன்னா எதை தெரியாமல் போய் பார்த்துட்டு வரமாமா அப்படின்னு பின்னாடி போயிருக்கு. போய் என்ன கூத்து கட்டி அடிக்கிறாளோ மாப்பிள்ளை பாவம். ஏன் பேத்தி போகிற ஸ்பீடுக்கு இன்னும் 6 மாதத்தில் நம்மளெல்லாம் தாத்தா பாட்டி ஆக்கிவிடுவா. ஆமாம் ஆமாம், என் புள்ள பாவம். என்ன நீ சொல்கிறீங்க? அடா ஆமாம் நீ, நாங்கள் மருமகளை கட்டிட்டு வந்த மாதிரி இல்லை, மருமகனை கட்டிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. எங்கள் புள்ள தான் பயந்து பயந்து குடும்பம் பண்ணிக்கிட்டு கிடக்குறான். அந்த அளவுக்கு பண்ணுறாளா? ஆனால் அதுவும் சந்தோஷமாக தான் இருக்கு. நீ யார் இந்த காலத்தில் புருஷன் மேலே உரிமை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கிடக்குறா? அம்மா உரிமை எடுத்து கார்த்திக் மாமான்னு உசுரை விட்டுக்கிறா. அது சரி, போய் பார்ப்போம் என்ன கூத்து கட்டி அடிச்சுக்கிட்டு கிடக்குறான்னு. வயலுக்கு தண்ணிலாம் பாய்ச்சிட்டோம், போகிறப்போ அப்படியே போய் மீனாச்சியை பார்த்துட்டு போகுமா? மனசே கேட்கல, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடந்த புள்ள திடீர்னு கட்டி கொடுத்த உடனே அவள் வீட்டில் இல்லாததையும் மனசை ஏற்றுக்கல. போகிறப்போ ஒரு எட்டு பார்த்துட்டு போகுமா? என்னதான் உள்ளூர் வந்தாலும் அடிக்கடி போகிறது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. சரி, அந்த பக்கம் மடையை திறந்து விடுவோம். தண்ணி இந்த பக்கமாக வருது, அதிகமாகிடுச்சு வேறு வயலில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் ஒரு நஷ்டம்தான் இந்த வருஷம். தனியாக நீ என்ன பேசிகிட்டு இருக்காரு? என்னவோ போ, காலையில் மீனாட்சி நம்மளுக்கு வயலுக்கு கஞ்சி கொண்டு வந்துடும். இப்போ வீட்டுக்கு போகணுமான்னு தெரியலையே. ஷப்பா, பொழுது விடிஞ்சு பொழுது போகிற வரைக்கும் மீனாட்சி தாம்மா. எப்பா கட்டின பொண்டாட்டி ஒருத்தி இருக்கான்னு நினப்பு இருக்கா இல்லையான்னு தெரியலையே. நம்ம வேற இந்த கெட்டப்பெல்லாம் போட்டு வந்திருக்கோம், பார்த்து சந்தோஷப்படுவார்னு பார்த்தா தங்கச்சி ஃபீலிங்கில் இருக்காரட்டுருக்கே. பாட்டி என்னவோ சொல்லி கூப்பிட சொல்லிச்சு. ஏனுங்க? ஏனுங்க மாமா? ஏங்க, என்னங்க இது? எப்படி செமையாக இருக்கண்ணா? செம்மையெல்லாம் இருக்கீங்க, ஆனால் இதையும் இப்படி பாரி சுட்டி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நடக்க தெரியல, ஒரே தண்ணியாக ஓடிட்டு கிடக்கு, அப்புறம் எப்படி நடந்து வருவாங்க? அது சரி. இருங்க இருங்க, கிட்ட வரேன்னு. ஒரு தினசாக இருக்கா பார்க்கறதுக்கு, கிட்ட வேற வரலாமே. இப்போ எப்படி இருக்கேன்? அங்கே நின்னப்ப எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் கிட்ட வந்ததுக்கப்புறமா இருக்கீங்க. அதுக்கு ஏன் இப்போ பேச்செல்லாம் ஸ்டக் ஆகுது? ஒன்றும் இல்லை. ஏங்க, ஃபஸ்ட் டைமாக உங்கள் முன்னாடி இப்பெல்லாம் சேலை கட்டிட்டு வந்து நின்றுருக்கேன், உங்கள் வில்லேஜ் கேர்ள் மாதிரி. ஆக உட்காந்து எல்லாரும் புகழறது இல்லையா? நீங்கள் கட்டிட்டு வந்தது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மானி தேனி பொன்மானி இதெல்லாம் நானே நடுவில் நடுவில் போட்டுக்குவா? ஏங்க, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? என்ன, எனக்கு பேச தெரியும் அப்படிலாம். ஓ, பேச தெரியுமோ? ம், அப்போ பேசுங்களேன், கொஞ்சம் கேட்கணும் போல இருக்கு. அதெல்லாம் தானாக வரணும், நீங்கள் சொன்னோன்னெல்லாம் வராது. உனக்கு எப்போ தான் எது வருது, அதனால தானே சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க, உங்களுக்கு காலையில் அத்தை கஞ்சி கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த கெட்ட போட வந்து சந்தோஷப்படுவீங்கன்னு வந்தேன், ஆனால் பெருசாக ஒன்றும் ஷாக் ஆகலை நீங்கள். அதனால் வந்து கஞ்சி வச்சும் குடிங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்களா? இதை மட்டும் எப்படி கேட்குறான் பார். ஆமாம் ஆமாம், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், வந்து சாப்பிடுங்க. நம்ம தான் வீணாக தப்பு பண்ணிட்டோம், இவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம. இல்லை ஏதாவது நினச்சிட்ருக்காரானும் புரியல. நம்ம என்ன தான் அவர்கிட்ட நெருங்கி போனாலும் அவர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணலை. சே, நான் மட்டும் ஏதோ ஒரு சிந்தனையில் நம்மளுக்காக சாரீலாம் கட்டிட்டு வந்திருக்காங்க, நம்ம மட்டும் நார்மலாக பேசிட்டோம். அவங்க மனசுலேயும் சில ஆசைலாம் இருக்கும்ல, நம்ம இப்படி நடந்துக்கிறது நல்லா இல்லை. அப்போ தான் ஏற்கனவே நம்மளை திட்டுச்சு. நம்ம போவோம். ஏங்க? சொல்லுங்கள். இல்லை, தண்ணியாக இருக்கே, எப்படி நடந்து போவீங்க? வரும்போது எப்படி நடந்து வந்தனோ அப்படியே நடந்து போவேன். இல்லைங்க, நான் வேணா. இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். சரி, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, சமாதானப்படுத்திடுவோம். டே கார்த்திக்கு, இன்னும் ஏன்டா கூச்சப்படுற? ஓம் பொண்டாட்டிடா. என்ன? என்னன்னா என்ன?
இப்போ எதுக்கு என்ன பிடிச்சிட்டு நிற்கிறீங்க? ஏன் பொண்டாட்டியை நான் பிடிச்சிட்டு நிற்கிறேன், யார் கேட்பா? ஒன்றும் தேவையில்ல, கையெடுங்க, நான் போகிறேன். அப்படிலாம் விட முடியாதே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் எப்படி வந்தேன், நீங்கள் அப்படியே ஒரு கேஷுவலாக பதில் சொல்கிறீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு ஓவர் திமிரு தானே. சாரிடி பொண்டாட்டி. போங்க, பேச மாட்டேன். அச்சச்சோ, இப்போ என்ன பண்ண மேடம் சமாதானமாவீங்க? நான் சமாதானமாக மாட்டேன். எதுவும் பண்ண தேவையில்ல. ஏங்க எப்படி பேசுறதுன்னு தெரியலங்க. டக்குன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதனால தான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப உரிமை எடுத்துக்கிறதும் வேணாமேன்னு தான். நான் சொன்னேன்னா ரொம்ப உரிமை எடுத்துக்க வேணாம், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ என் மேலே எல்லா உரிமையும் எடுத்துப்பீங்க, இங்கே வாடி அப்படின்னு நீங்கள் கூட்ட கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் உங்களை முழுசாக பொண்டாட்டியாலாம் ஏற்றுக்க சொல்லலை. உரிமையாக என்கிட்ட பேசுகிறது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறது, இதெல்லாம் கேட்டிங்கனாலே எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். புரியுது, போக போக புரிஞ்சுக்கிறேன்னு. ஒன்றும் நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம். நான் போகிறேன். இப்போ என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி ஆகணுமே. ஒன்றும் தேவையில்ல, நான் போகிறேன். ம் ஒரு வழியாக என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா எனக்கு சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கேங்க. என் மேலே இப்படி ஒரு பொண்ணு பாசம் வச்சுருக்கான்னும் போது. கருவாயனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சரி. சின்ன பிள்ளையில உங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், ஞாபகம் இருக்கா? தெரியும். ஒன்றும் இப்போ நீங்கள் கூப்பிட வேணாம். நீங்கள் மட்டும் கருவாயன்னு கூப்பிடும்போது நான் கூப்பிட மாட்டேனா? கூப்பிட்டுக்கோங்க. பொறி உருண்டை தாங்க, நல்லாவே இல்லை பேர். அப்படி தானே கூப்பிடுவேன் ஒன்று சின்ன வயசில். நீ தானே கடைக்கு போனாலே பொறி உருண்டை வேணும் பொறி உருண்டை வேணும்னு கேட்பேன். அதனால உன் பேரே பொறி உருண்டைன்னு வச்சாச்சு. சரி, சின்ன வயசில் எனக்கு வச்ச பேர் வாங்கி கொடுத்தது எல்லாம் இப்போ ஞாபகம் வச்சுருக்கீங்க. அப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்போ மட்டும் ஏன் வேணான்னு சொன்னீங்க? அதான் நான் சொன்னேனே, நான் இங்கே வயக்காட்டு பக்கம் சுற்றிட்டு கிடந்தேன், நீங்கள் அங்கே டவுன்லேயே வளர்ந்துட்டீங்க. அதனால தான் இங்கே வந்து நம்ம கூட உங்களுக்கு செட் ஆகுமான்னு யோசித்தேன். நான் சின்ன வயசுலேருந்து காத்தி மாமான்னு சுற்றிட்டு இருந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இருந்துச்சுமா, அதனால தான் நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சரி, சின்ன பிள்ளையில தூக்கிட்டு போங்க மாமான்னு சொல்லுவேன். தூக்கி தோளில் வச்சு தூக்கிட்டு போவீங்கல்ல, அந்த மாதிரி இப்போ தூக்கிட்டு போகிறீங்களா? அடியே, அப்போ குட்டியாக இருந்த தூக்கிட்டு போயிட்டேன், இப்போ வெயிட்டாக இருப்பியே. சரி சரி, உடனே ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றிடுவா. தூக்கிட்டு போகிறேன்னா ஒன்றும் வேணாம். உடனே கோச்சிக்கிறாமா. என் பொறி உருண்டைக்கு அவ்வளோ போவோம். ஆமாம், போகும்போது பொறி உருண்டை வாங்கி தரேன் பொட்டி கடையில். ஓகே. காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஓ, தூக்கங்கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி. நீங்கள் வயலுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலையே பார்க்க முடியாது சொல்லிட்டேன். பரவாயில்ல. ஏங்க அப்புறம் நம்மளுக்கு விளைச்சல்லாம் எப்படி வரும்? வரபடி வரட்டும். வேலை செஞ்சாதாங்க வரும். நீங்களே தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்க குட்டி காத்தி வேணாமா? குட்டி காத்தியா? ஆமாம், குட்டி காத்தி வந்தால் உங்கள் கூட உரம் போடுறது, வயலுக்கு மருந்து அடிக்கிறது இதெல்லாம் பார்த்துப்பான்ல. ஜாய். அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. இல்லைம்மா, நான் ரெடி தான்ப்பா. பெரிய கார்த்திக் ஓகேனா குட்டி கார்த்தி வர்றதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அது சரி. சரி, நம்ம வேலைலாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாமா? போகலாங்க. போகிறப்ப அப்படியே மீனாட்சியை பார்த்துட்டு போகலாமா? நானே கேட்கணும்னு நினச்சேன், என்ன மாதிரியே நீனும் யோசிச்சிருக்க. தங்கச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, நானும் எங்கள் வீட்டுக்கு போவே இல்லை. அதுவும் இல்லாமல் மீனாட்சியை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. அதான் போகிறப்ப அப்படியே பார்த்துட்டு போகலாமா? சரிம்மா, பார்த்துட்டே போகலாம். மீனாட்சி வீடு வரைக்கும் தூக்கிட்டே போவீங்களா? தூக்கிட்டே போகலாம், என்ன எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்தா போகிறாங்க. அது சரி, கண்ணு பட்டுரும். சரியா? என் பொண்டாட்டி எப்படி தனியாகவே கொஞ்சிக்கிறேன். நானும் சும்மா தான் சொன்னேன்.
சரி கிளம்பலாமா? ம். ஊருக்கு வந்ததுலேருந்து இந்த அம்மா வீடு தங்குற வேலையே கிடையாது. பாத்ரூமில் தண்ணி வரல. சரி வெளியில் இருக்கிற பாத்ரூமில் குளிக்க போகலான்னு பார்த்தா அங்கேயும் தண்ணி இருக்கா இல்லை பிடிக்கணுமான்னு தெரியல. சரி போய் பார்ப்போம். யாரும் இல்லை, அவனா விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. மாமா, நீங்கள் வந்ததை பார்க்கல, அதான் தெரியாமல் விழுந்துட்டேன். மாமா, கையை எடுங்க. சின்ன பிள்ளையில பார்த்த அதே முட்டைக்கண்ணு, ரவுண்டு மூஞ்சி, முடி எல்லாமே அப்படியே இருக்கு மீனாட்சி. நீ கொஞ்சம் கூட மாறல. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? தேங்க்ஸ் மாமா. கையை எடுக்கிறீங்களா? ம். தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிருது குளிருது இரு உயிர் குளிருது காதல் உறவாடி. நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி. கடலை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை. ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் எரிவதில்லை. சாரி மீனாட்சி, என்னை மீறி எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இல்லை பரவாயில்ல, நீங்கள் போங்க, மழையில் நனைய வேணாம். ம். நீ நினைவு வேணாம், உள்ள வா. என்னை மீறி எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்னை மன்னிச்சிரு, தப்பாக மட்டும் நினச்சிக்காதானே. நான் தப்பாக நினைக்கல, என் மேலே எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. நான் ஏன் உங்களை தப்பாக நினைக்க போகிறேன்? உரிமை உண்டுன்றது வேற. நான் எந்த உரிமையிலையும் உங்ககிட்ட இல்லைல்ல. ஜஸ்ட்டு பிரிஞ்சு தானே போகிறேன். நான் எப்படி இந்த உரிமையை எடுத்துக்க முடியும்? ஓ அப்படியா? நான் அதை யோசிக்கவே இல்லை. சரி, நான் மறந்துடுறேன் நடந்ததை, நீங்களும் மறந்துடுங்க. சரி, நான் உள்ளே போகிறேன். என் மேலே பாசம் தான் வந்துருச்சோன்னு நான் கூட ஒரு செகண்ட் தப்பாக நினச்சிட்டேன். எப்பயுமே உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு மாமா. அப்போ நான் வந்தேன். இப்போதாம்மா வந்தோம். நான்லாம் போய் சொல்ல மாட்டேப்பா, நான் உண்மையை தான் சொல்லுவேன். நாங்கள் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணும்போதே வந்துட்டோம். சரி டீசெண்டாக இருக்கட்டும் உள்ளே வெயிட் பண்ணோம். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லை தான், வேறு மாதிரி இல்லை இன்னைக்கு பார்த்தேன். அக்ஷயா, தேவையில்லாத என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. சரி வீடு, இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் பேசிக்கிட்டு, மீனாட்சிக்கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா, அங்கே தான் அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்க. தாலி பிரித்து கோக்குற விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. நீனும் மாப்பிள்ளையும் அப்புறமா கிளம்பி வந்துருங்க. சரிண்ணே, இருண்ணே, காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஐயோ காஃபியா? உங்கள் அண்ணன் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட எஃபெக்டில் இருக்காரு, நீ வேறு காஃபி கீஃபி நீட்டு. அக்ஷயா சும்மா இருங்க. நாங்கள் சும்மா தான் இருக்கோம், ஆனால் நீங்கள் தான் சும்மா இல்லை போல் இருக்கே. ஏய் அண்ணா, ஆனால் பார்க்கறதுக்கு பூனை மாதிரி இருந்துக்கிட்டு பார்க்கறது பூரா எப்படிப்பட்ட வேலை பார்த்துக்க. அக்ஷயா, நான் சொல்கிறது கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, நான் யார்ட்டையும் பேச வரும்லப்பா. மாமா நம்ம வீட்டுக்கு போகலாமா? நான் போயிட்டு வருவான். நீனும் மாப்பிள்ளையும் அப்புறமா வந்துருங்கன்னு. கார்த்தி, நீங்கள் மீனாட்சி கூப்பிட்டு போங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக வரேன். இல்லை மாப்பிள்ளை, இருக்கட்டும். நீங்கள் அவளை கூப்பிட்டுட்டு வாங்க, நாங்கள் கிளம்புறோம். ஆமாம்மா, உங்களுக்கு வீட்டில் நிறையா வேலை இருக்கும், ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நீங்கள் பொறுமையாக உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க போகிற பாரு. வாங்கிறதுக்கு நாங்கள் எதுக்குப்பா? வாங்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, கொடுக்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. இடையில நாங்கள் எதுக்கு? முடிவே பண்ணிட்டா, இது எதுவும் பண்ண முடியாது. சரி மாப்பிள்ளை, நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் பொறுமையாக வாங்கன்னு. 32 பழம் தெரியுது, வாயை மூடிட்டு கொஞ்சம் வரீங்களா? தங்கச்சி எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு நினச்சோம். 2 பேரும் அந்யோன்யமாக சந்தோஷமாக தான் இருக்காங்கல்ல. கருவா எனக்கு வாய் பூரா பல்லு தான் போ. அண்ணன் எதையோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு போகுது. அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அண்ணனை வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும். தப்பு என்னோட தான். இவங்கள சொல்லி என்ன பண்ணுறது? ஏதோ உணர்ச்சப்பட்டுறேன். ஆனால் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. சரி, டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்புவோமா? ம், போகலாமா? மீனாட்சி, சொல்லுங்க மாமா, டீ காஃபி ஏதாவது வேணுமா? இல்லை உனக்கு எதுவும் தப்பாக தோணலையா? நான் அதை மறந்துட்டேன் மாமா, நீங்களும் மறந்துடுங்க. அக்ஷயா வேறு இதை தப்பாக எடுத்துகிட்டு போயிட்டா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோன்றது இன்னும் ஆழமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்ல. நீ எப்படி மஞ்சி கண்ணை உருட்டி வெட்டி பார்ப்பான், என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைம்பா. உன்னை பார்க்கணும், டெய்லி உன்னை பார்த்துட்டே இருக்கணும், அதுக்காக தான் வந்து உட்காந்துருக்கேன். அது கூட ஆனால் உனக்கு புரியல பாரு. உன்னை பார்க்கறதுக்காக தான் நானும் இப்படி வந்துட்டுருக்கேன். கொஞ்ச நாள் தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டலாம். நான் உன்னை ஒரு நிலமையில கொண்டு வந்து பார்க்கணுன்னு நினச்சேன். அது உன் அண்ணன் மூலயமா நிறைவேறிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோட ஆசையை அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு எந்த தடையும் வர போகிறதில்ல. நான் இப்படி ஒரு ஸ்கூல் டீச்சராக, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாண்டி, சின்ன பிள்ளையிலேருந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு உன்னை பார்த்துருக்கேன். அதனால தான் நீ நல்ல நிலைமைக்கு வரணும், உன்னை நல்லா ஆளாக்கி பார்த்துட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன் இன்னும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு தான் எனக்கு தெரியல. சொல்லுவேன், அதுக்கான நாள் வரும், அப்போ நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்து உன்னை உன் அண்ணன் அப்பா அம்மா இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருக்கான். அவன் தங்கச்சி நீ இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ண ஊர் பூரா தெரிஞ்சு இதெல்லாம் வர்ற அவமானம் அவன் தாங்க மாட்டான். உன்னை நான் முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான நாள் கண்டிப்பாக வரும். எனக்கு தெரியும், என் அண்ணன் என்னை நீ கஷ்டப்படுத்தக்கூடாது,
என் பேருக்கு ஒரு கலங்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறது எல்லாமே தெரியும். நினச்சதுனால தானே நான் இன்னும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். என்ன ஸ்கூல் போல் மணி ஆயிடுச்சு. எங்களுக்கும் தெரியும், நாங்களே போய்ப்போம், யாரும் எங்களுக்கு சொல்ல தேவையில்ல. வாயை கொஞ்சம் குறைச்சிக்கண்ணா. வாயை குறைக்கணுமா கூட்டணுமான்னு எங்களுக்கு தெரியும். வந்த மாட்டி குடிச்சோமா ஏந்து போனேன்னு இருங்க. அட்வைஸ்லாம் ஒன்றும் தேவையில்ல. அப்புறம் அன்னைக்கு 5 ரூபாய் உண்டியலில் போட்டியா? போட்டனே. ஐயோ, போட்டு வாங்கினா மாட்டிக்கிட்டோம். என்ன மாட்டிக்கிட்டோம், எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறியோ? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் இன்னைக்கு வேற என்ன என்கொயரி? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏன் நீ கடையில் நின்றுட்டு இருக்க? ஸ்கூலுக்கு கிளம்பு. அதான் சொன்னனே, எனக்கும் டைம் பார்க்க தெரியும், டைம் ஆயிடுச்சுன்னா போக தெரியும். நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லண்ணா. வாய்க்கு ஒன்றும் குறைச்சல, எப்பயாவது போ. கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். எப்பயோ ஸ்கூல் போகிறேன்னு வந்தேன், இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டேண்ணா. உன்னை பார்த்துட்டு தான் நின்னேன். நீ அங்கே வேலையாக இருந்தியா, சரி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வெயிட் பண்ணேன். சரிம்மா, நீ பார்த்து கிளம்புண்ணா. சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டியா, இல்லை மதியம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டேண்ணா. நீ சாப்பிடுண்ணா, வேலைன்னு பார்த்துட்டு இருக்காத. சரிம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் வரேண்ணா. சரிம்மா. எனக்கு தெரியுமா உன் மனசில் என்ன இருக்குன்னு. அவரும் நல்ல மனுஷன், உனக்கு அவர் கிடைச்சா நல்லா இருப்ப. அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. அவர் மனசுலையும் நீ தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம தகுதிக்கு மீறின இடமாச்சேம்மா. ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது? ஊர் பேச்செல்லாம் வாங்கி கட்டிக்கணும். அதான் உனக்கான வாழ்க்கை நான் கடவுள் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாருமா. பார்ப்போம். உனக்கும் உன் தங்கச்சிக்கும் எந்த கெட்ட பேரும் வராமல் நான் அவளை கைப்பிடிப்பேன். உன் கவலை எதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் குணத்தை பற்றி தெரிஞ்சதுனால தான் நான் இன்னும் அவளை காதலிக்கிறேன்னு சொல்லி ஊருள்ள அவளுக்கு எந்த கெட்ட பேரையும் வாங்கி தரல. பார்ப்போம் விதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு. என்னடா என்ன தேடிட்டு இங்கே வந்திருக்க? சும்மா தான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ இங்கே என்ன பண்ணுற? நான் இங்கே ஒரு சின்ன இன்ஸ்பெக்ஷன் வேலையாக வந்தேன் வயலுக்கு. அப்படியா, சரி பிஸியாக இருக்கியா என்ன? அதெல்லாம் இல்லை, சொல்லுடா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. தப்பு பண்ணிட்டியா? ஆஃபீஸ் விஷயத்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டியா என்ன? இல்லைடா, வீட்லையா? வீட்டிலனா உங்கள் அப்பாவை அம்மாவை யாரையாவது எழுத்து பேசிட்டியா? இல்லைடா, மீனாட்சி விஷயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். மீனாட்சி விஷயத்தில் நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தான். இதில் எந்த தப்பு சொல்ல வரேன்னு தெரியலையே. என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்? இன்னுமே நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா நான் எப்படி தான் உங்ககிட்ட பேசுறது சொல்லு. எப்படியாவது பேசு, எப்படியும் பேசி தானே ஆகணும். சொல்லு, என்ன தப்பு பண்ண? அவகிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டேன்டா. டேய் மச்சான், வேணான்ட்டு இந்த புள்ள மேலே அவ்வளோ ஆசை வச்சிருக்கேன்னா அதை ஏன்டா சோகமாக சொல்லிக்கிட்டு இருக்க? சி வாயமுடு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. மச்சான் மறைக்காதடா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் கேட்டேன்னொன்னே நீ அப்படியே மறைக்கிற பத்தியா? நான் ஏன் மறைக்க போகிறேன் பைத்தியம்? தப்பானா நீ நினைக்கிற தப்பாக கிடையாது. அவளை கிஸ் பண்ண, அவ்வளோதான். இதான் உங்கள் ஊரில் தப்பாக நடந்துக்கிறதா? தப்பாக நடந்துக்கிட்ட நீ சொல்ல வந்த விஷயம் இதுதானா? ஆமாம், நீ வேற என்ன நினச்ச? பொண்டாட்டியை கிஸ் பண்ணது தப்புன்னு சொல்கிற ஒரே புருஷன் நீ தாண்டா இந்த வேர்ல்டுலேயே. ஏய், நான் தான் சொன்னல, நான் யாரோ தான் அவளுக்கு. அது எப்படி பொண்டாட்டியை உரிமை எடுத்துக்க முடியும்? நானே பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். சிங்கமா இல்லையாடியா உனக்கு இதை சொல்ல? டேய், நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில. அந்த டைமில் நான் எதுவுமே யோசிக்கல. திடீர்னு நானே தடுமாறி அப்படி நடந்துருச்சு. சரி, அதெல்லாம் நான் கேட்க விரும்பல. அதுக்கு மீனாட்சி என்ன ரியாக்ட் பண்ணா? அவள் பரவாயில்ல, என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது உங்களுக்குன்னு சொன்னான். நீங்கள் உடனே அந்த உரிமைலாம் நான் எப்படி எடுத்துக்க முடியும்? நான் தான் உங்களை விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லியிருப்பியே. ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? இல்லை, நான் மட்டும் என்ன சொல்லி கீச்சிருக்க போகிறீங்க? டேய், தேவையில்லாத பேசாதானே. அதுக்கு அவள் தெரியாமல் தானே பண்ணீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி, நடந்தது நடந்து போச்சு. இதனால் தாங்கள் கூற வருவது? இல்லைடா, கூட இருந்துட்டு இருந்தால் இந்த மாதிரி கோஇன்சிடென்ட்லாம் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால நான் பெங்களூரே போயிடலான் இருக்கேன். ஓ, எப்படி? அவங்க சொன்ன 1 இயர் முடிகிற வரைக்கும் நீங்கள் பெங்களூர்லேருந்து குப்பை கொட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படி தானே? ஆமாண்டா, வேறு வழி என்ன இருக்குது? இவனை இப்படியே விட்டான் எஸ்கேப் ஆகிடுவான். வேறு வழி இல்லை, இவனை எப்படியாவது லாக் பண்ணணும். இப்போ தான் மீனாட்சிக்கிட்ட கொஞ்சம் நெருங்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே அவகிட்ட பேசி பழகினானா அவளை பற்றி கொஞ்சம் தெரிய வந்துடும். புரிஞ்சுக்கிட்டானா மீனாட்சி வேணான்னு சொல்ல மாட்டான். என்னடா ரொம்ப நேரமாக நீ உனக்குள்ளே பேசிகிட்டு இருக்க? நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் நினச்சி. அப்படி இருக்கும்போது மீனாட்சிக்கிட்ட எப்படி நெருங்கி போனேன்? அது எப்படியோ கோஇன்சிடென்ட், அதான் சொல்கிறல, அதை பற்றி கேட்காதானே. பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்ததை கோஇன்சிடென்ட்னு சொல்கிற ஒரே புருஷன் நீ தாண்டா இருப்ப. டேய், திரும்ப அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாதானே. ஜஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் தான் அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுவேனே அப்படின்னு பார்த்தா நான் அவளுக்கு புருஷன் கிடையாது, அவள் எனக்கு பொண்டாட்டி கிடையாது.
ஓ, இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கோ? இதான் விளக்கம், இதுக்கு இப்படிலாம் ஒரு விளக்கம்லாம் இல்லை. சரி சரி, இருந்துட்டு போட்டோம். நீ தான் பெரிய ஆளாச்சே. அப்படி இருக்கும்போது ஏன் மீனாட்சி மூஞ்ச பார்க்குற, கையை பார்க்குற, காலை பார்க்குற, அதெல்லாம் எதுவுமே பார்க்காம நீங்கள் மட்டும் நியாயஸ்தானா இருக்க வேண்டியதானே? ஏன்டா, கிட்ட இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியுது, அதான் வேலைக்கு போகலான்றேன். டேய், உனக்கு தான் படிக்காத பிள்ளையே பிடிக்காது, உன் கெரியரை நோக்கி தான் நீ ஓடிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மீனாட்சி கூட இருந்தான்னா எட்டால இருந்தானா நீ உன் கெரியரை நோக்கி போக வேண்டியதானே? நீ எடுத்த முடியல, நீ ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை இங்கேருந்து ப்ரூவ் பண்ணுடா. எட்டால போய் என்ன பண்ண போகிற? இந்த ஒரு வருஷம் தான் நீனும் ஃபேமிலி கூட இருக்க போகிற. அதுக்கப்புறம் பெங்களூர் அப்படி இப்படின்னு போயிட்டு அப்படின்னா ஃபேமிலி கூட இருக்க முடியாது. உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கணுன்றதுக்காக வச்சு நீங்கள் ஏறேன்டா. நீ சொல்கிறது கரெக்டு தான். இந்த வாட்டி தடுமாற்றம் இப்படி முடிஞ்சிருச்சு, அடுத்த வாட்டி தடுமாற்றம் வேறு மாதிரி முடிஞ்சிருச்சுன்னா முடியணுன்றதுக்காக தானே இருக்க சொல்கிறேன். என்னடா? இல்லை இல்லை, நீ உன் மனசில் மீனாட்சி வேணான்றதை ஃபஸ்ட்டு நிலைநிறுத்து. அதுக்கப்புறம் நீ ஏன் தடுமாறுற? அழகுலாம் ஒரு விஷயமாடா, உனக்கு இதை விட சூப்பராக அழகாக படித்த பொண்ணாக கிடைக்க போகுது. நீ ஏன்டா மீனாட்சி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன திடீர்னு என் பக்கம் பேசுகிற மாதிரி இருக்கு? அப்புறம் உனக்கு தான் பிடிக்கலன்ற, அப்புறம் அந்த விஷயத்த நான் உன் மேலே திணிச்சு என்ன பண்ண போகிறேன்? அதான் இவன் வழியிலே போய் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். எப்படியும் மீனாட்சிக்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டான். அதுவே அவனுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். என்னவோ சொல்கிற, பார்க்கலாம். அடுத்த வாட்டிலாம் நான் அவள் இருக்கிற பக்கமே போக மாட்டேன்ப்பா. போனால் தானே இந்த பிரச்சனை. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துருவேன். எல்லாம் எங்கள் அம்மாவில் வந்தது. எங்கள் அம்மா வீட்டில் இல்லாதனால தான் இந்த இன்சிடெண்ட்டு. அது சரி. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, கார்த்திகா அக்ஷயாவும் நான் கிஸ் பண்ணுறத பார்த்துட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? அதான் அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் நனைஞ்சிட்டோம் ஆல்ரெடி அந்த கிணத்தடியிலே. அதனால் போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஒரே அசிங்கமாக போச்சு. இந்த அக்ஷயா என்ன வெறுப்பேத்தியே கொண்டுட்டா. அப்புறம் எப்படி சமாளிச்ச? அப்புறம் என்ன, வழக்கம் போல் கார்த்தி தப்பாக புரிஞ்சுட்டு போயிட்டான். அவன் தங்கச்சியை நான் லவ் பண்ணுறேன், ரொம்ப கேரிங்காக இருக்கேன், லவ்வபிள் கப்பலாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டான். அது சரி, பார்த்துட்டு போனான், அவன் வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும். அப்படி தான் மீனாட்சி சொன்னான். அவள் அப்படி தான்டா சொல்லுவா. எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி அப்படி தான் பேசுவா. நீ பண்ணதுக்கு உன்னை சிவில் அறையாமல் கம்முன்னு விட்டு வச்சிருக்கால, அதுவே பெரிய விஷயந்தான். அதுதான்டா எனக்குமே ஷாக்காக இருக்குது. என்னை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிருந்தா கூட நான் கம்முன்னு இருந்திருப்பேன். அவள் ஏன் சைலண்ட்டாக இருந்தான்டா எனக்கும் இன்னும் புரியல. அவளை மாதிரி ஒருத்தி உனக்கு தேடனாலும் கிடைக்க மாட்டா. கிடைச்சவளையும் இழந்துடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ தேவையில்லாமல் பேசி கன்ஃபியூஸ் பண்ணுற. நான் உன்கிட்ட பேச ரெடியாக இல்லை, நான் கிளம்புறேன். ஏற்கனவே தாலி பிரித்து கூக்குறது அது இதுன்னு இன்னும் வேறு சடங்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ? அதெல்லாம் சிறப்பாக முடியும் எங்கள் அப்பா கிட்ட. ஆமாண்டா, இந்த அம்மாச்சி வேற சமாளிக்க முடியல. ஆகுனா சாங்கியம் சம்பிரதாயம்னு எதனாவது ஒன்று பண்ண வச்சிருது. பாப்புண்டா, நான் தான் சொல்கிறேனே, உன் மனசு கட்டுப்பாடாக இருக்கும்போது யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீ தெளிவாரு, அவ்வளோதான். மீனாட்சி அழகாக இருந்தால் இதில் என்ன, அழகாக இல்லைனா உனக்கு என்ன? யார் எந்த சடங்கு செய்ய சொன்னா என்ன? 1 இயர் முடிஞ்சால் நீ கிளம்பி போகிற, அதில் நீ தெளிவாரேன். ஆமாம்ல, நான் தெளிவாக இருக்கேன். சரிடா, நைட்டு மீட் பண்ணலான்னு. சரிடா, மனசு கஷ்டமாக இருக்குன்னு தான் உன்னை பார்க்க வந்தேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். நைட்டு டைம் இருந்தாவா? சரிடா, நீ கிளம்பு. மீனாட்சி, ஏன் நீ முத்தம் கொடுத்ததுக்கு அமைதியாக இருந்தாலும் உனக்கு விளக்கம் தெரியணும். அதானே? விளக்கம் கொடுத்துருவோம்.